NTPC எக்ஸாம்ல 91 80 82 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்து இது 11ஆல டிவிஷன் ஆகுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா எல்லாருமே சால்வ் பண்ணி ஒரு நிமிஷம் கழிச்சு ஆன்சர் சொல்லுவாங்க. பட் ஆனா இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா 2 செகண்ட்ல நீங்களே ஆன்சர் சொல்லலாம். டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸை 2ல இருந்து 12 வரைக்கும் பார்க்க போகிறோம். இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா HCF, LCM, ஃப்ராக்ஷன் சம் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது படிச்சிருப்பீங்களா, மீச்சிமா மீப்பேவா, இது எல்லாமே இந்த ரூல்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா சால்வ் பண்ணதுக்கு ரொம்ப டைமிங் கம்மியாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம தமிழில் கொடுத்த மாதிரி 91 80 82 இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர் கொடுத்து 11ஆல டிவிஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உட்காந்து நம்ம டிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்குன்னு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க, ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ 9 நம்பர் இருக்கு. ஸோ இதுல ஒரு நம்பர் விட்டு 8ஆம் நம்பர் எடுத்துக்கோங்க, அதுல ஒரு நம்பர் விட்டு 8ஆம் நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இதை கூட்டணும் அப்படின்னா 25 ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி செகண்ட் ஒன் நம்பர் எடுத்துக்கோங்க, 1ஆம் நம்பர், இதுல இருந்து ஒரு நம்பர் விட்டு 0 எடுத்துக்கோங்க, இதுல இருந்து ஒரு நம்பர் விட்டு 2ஆம் நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இதை கூட்டணும் அப்படின்னா 3 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு கூட்டின ஆன்சரை அப்படியே கழிச்சு வைங்க. சரிங்களா? இப்போ அதாவது ஒன் சைடு நம்ம கூட்டும் போது 25 வந்திருக்கு, இன்னொரு சைடு 3 வந்திருக்கு. சரிங்களா? 25ல இருந்து -3 எடுத்தோம் அப்படின்னா 22. இந்த ஆன்சர் வந்து 11ஆல டிவிஷன் ஆகுமான்னு பாருங்க. ஸோ இப்போ 22 11ஆல டிவிஷன் ஆகும். அப்படி டிவிஷன் ஆகுது அப்படின்னா கொடுக்கப்பட்ட நம்பருமே 11ஆல டிவிஷன் ஆகும். இந்த ட்ரிக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. இனி கொஸ்டின்ல எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்து இது 11ஆல டிவிஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பார்த்த உடனே 2 செகண்ட்ல உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ 5ஆம் நம்பரால டிவிஷன் ஆகுமான்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் கொடுத்துட்டு இது 5ஆம் நம்பரால டிவிஷன் ஆகுமா அப்படின்னு கேட்காங்க அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 0ல முடியுதா 5ல முடியுதான்னு பாருங்க. இந்த மாதிரி 0லயும் 5லயும் முடிஞ்சதுன்னா கண்டிப்பா அந்த நம்பர் 5ஆல டிவிஷன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, 76 98 15. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 5ல முடியுது. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ரூல்ஸ் படி லாஸ்ட் டிஜிட் 5ல முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா 5ஆல டிவிஷன் ஆகும். அதே மாதிரி 10ஆம் நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இது லாஸ்ட் டிஜிட் 0ல முடியும். எக்ஸாம்பிளுக்கு 97 68 10. இப்போ லாஸ்ட் நம்பர் என்ன முடிஞ்சிருக்கு, 0ல முடிஞ்சிருக்கு. அப்போ லாஸ்ட் டிஜிட் 0ல முடிஞ்சதுன்னா கண்டிப்பா 10ஆல டிவிஷன் ஆகும். நம்ம ஏற்கனவே ஒரு ரூல்ஸ் பார்த்தோம் 5ஆம் நம்பருக்கு. என்ன பார்த்தோம், லாஸ்ட் டிஜிட் 0லயும் 5லயும் முடிஞ்சது அப்படின்னா 5ஆல டிவிஷன் ஆகும். அப்ப இந்த நம்பர் நம்மளுக்கு இப்ப கொடுக்கப்பட்ட நம்பர் 97 68 10மே 0ல முடியுது. அப்ப இது 5ஆலையும் டிவிஷன் ஆகும், 10ஆலையும் டிவிஷன் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ 5ஆம் நம்பரையும் 10ஆம் நம்பரையும் பார்த்துட்டோம், ஏற்கனவே 11ஐயும் பார்த்துட்டோம். இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது 2ஆம் நம்பர் கொடுத்து இது 2ஆல டிவிஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 0ல இல்ல அப்படின்னா இரட்டைப்படை எண்ணில் முடியுதான்னு செக் பண்ணுங்க. அப்படி முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அது 2ஆல டிவிஷன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு 35 68 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த இதுல லாஸ்ட் நம்பரை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈவன் நம்பர், அதாவது இரட்டைப்படை எண். சரிங்களா? ஸோ அதனால இது 2ஆல டிவிஷன் ஆகும். சரிங்களா? இப்போ அப்படியே நம்ம பேக்ல ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5ஆம் நம்பர்னா நம்ம என்ன பார்த்தோம், 0ல முடியும், இல்லை அப்படின்னா 5ஆம் நம்பர்ல முடியும் லாஸ்ட் டிஜிட். சரிங்களா? ஸோ அப்படி முடிஞ்சது அப்படின்னா 5ல டிவிஷன் ஆகும். 10ஆம் நம்பர்ல டிவிஷன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பர் 0ல முடியணும். சரிங்களா? 2ஆம் நம்பர்ல டிவிஷன் ஆகணும் அப்படின்னா 0ல முடியணும், இல்லைன்னா இரட்டைப்படை எண்ணில் முடியணும். அப்படின்னா 2ஆம் நம்பர்ல சால்வ் பண்ணிக்கலாம். 11ஆம் நம்பருக்கு நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே நம்ம பார்த்தோம். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பரை கூட்டுங்க. ஸோ 2ஐயும் கூட்டினதுக்கு அப்புறம் கூட்டின ஆன்சரை கழிச்சிட்டு அது 11ஆல டிவிஷன் ஆகுமான்னு பாருங்க. அப்படி டிவிஷன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா 11ஆல டிவிஷன் ஆகும். இப்ப நம்ம 4 ரூல்ஸை படிச்சுட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது 3 9. ஒரு நம்பர் கொடுத்து 3ஆல டிவிஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எல்லா நம்பரையுமே கூட்டிடுங்க. கூட்டிட்டு 3ஆல வகுத்து பாருங்க. அப்படி வகுக்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அந்த கொடுக்கப்பட்ட நம்பர் 3ஆல டிவிஷன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு 342 ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. அப்படியே கூட்டுங்க, 3 + 4 + 2. சரிங்களா? எல்லாத்தையுமே கூட்டினீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 9 கிடைக்கும். இப்போ இந்த வந்த 9 வந்து 3ஆல டிவிஷன் ஆகுமான்னு பாருங்க. கண்டிப்பா டிவிஷன் ஆகும். அப்படி டிவிஷன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கப்பட்ட நம்பர் 3ஆல டிவிஷன் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
ஒன்பதாம் நம்பர் அதே மாதிரி தான், எல்லா நம்பருமே கொடுக்கப்பட்ட எல்லா நம்பருமே கூட்டி 9ஆல வகுக்க முடியுமான்னு பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பர் எடுத்துக்கோங்க, 342,243. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே கூட்டுங்க. இது எல்லாத்தையுமே கூட்டினா ஆன்சர் வந்து நம்மளுக்கு 18 கிடைக்கும். இந்த 18 9ஆல டிவிஷன் ஆகுமா? கண்டிப்பா டிவிஷன் ஆகும். அப்படி டிவிஷன் ஆச்சு அப்படின்னா கொடுக்கப்பட்ட நம்பர் 9ஆல டிவிஷன் ஆகும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது 4வது நம்பரும் 8வது நம்பரும். 4வது நம்பர் வந்து கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து லாஸ்ட் 2 டிஜிட்டை எடுத்து 4ஆல வகுப்படுமான்னு பாருங்க. அப்படி 4ஆல வகுப்படும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட நம்பர் 4ஆல வகுப்படும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு 3624ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இதுல லாஸ்ட் 2 டிஜிட் எடுக்கணும். லாஸ்ட் 2 டிஜிட் என்ன இருக்கு? 24. இந்த 24 4ஆல வகுப்படுமான்னு பாருங்க. 4ஆல வகுப்படும். அப்படி வகுப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து 4ஆல டிவிஷன் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி தான் 8ஆம் நம்பர். சரிங்களா? 8ஆம் நம்பருக்கு வந்து லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்து 4ஆல வகுப்படுமான்னு செக் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு 183,624. சரிங்களா? ஸோ இப்போ 624 இருக்கு பாத்தீங்களா? இதை எடுத்துக்கோங்க. 624 4ஆல வகுப்படுமான்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வகுப்படும். அப்ப கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து 8ஆல டிவிஷன் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போற நம்பர் 6ஆம் நம்பர். ஒரு நம்பர் வந்து 2ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டா அந்த எண் 6ஆல வகுப்படும். சரிங்களா? அதாவது 2ஆல வகுப்படுறதையும் 3ஆல வகுப்படுறதையும் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒரு நம்பர் 2ஆல வகுப்படணும்னா என்ன ரூல்ஸ் இருக்கு? ஒன்று 0ல முடியணும், இல்லை அப்படின்னா ஈவன் நம்பர்ல முடியணும். அப்படி முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பர் வந்து 2ஆல வகுப்படும். 3ஆல வகுப்படும் அப்படிங்கிறதுக்கு என்ன ரூல்ஸ் பார்த்தோம்? எல்லா நம்பரையும் கூட்டிட்டு அந்த நம்பர் 3ஆல வகுப்படுமான்னு பார்த்தோம். ஸோ அப்படி வகுப்பட்டுச்சு அப்படின்னா அது 3ஆல வகுப்படும். இந்த 2 ரூல்ஸுமே கொடுக்கப்பட்ட நம்பர்ல அப்ளை ஆச்சுன்னா தான் 6ஆல டிவிஷன் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ 6ஆல டிவிஷன் ஆகணும்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நம்பர் வந்து 2ஆலையும் 3ஆல வகுப்பட்டா அந்த எண் கண்டிப்பா 6ஆல வகுப்படும். எக்ஸாம்பிளுக்கு 126ன்னு இருக்கு. சரிங்களா? இப்போ லாஸ்ட் என்ன பார்த்துக்கோங்க, ஈவன் நம்பரா இருக்கு. நம்மளுக்கு 2ஆல வகுப்படணும்னா என்ன சொல்லிருக்கோம்? லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பரா இருக்கணும், இல்லை 0வா இருக்கணும். ஈவன் நம்பர் இருக்கு. ஸோ 2ஆல டிவிஷன் ஆகும். இப்போ 3ஆல டிவிஷன் ஆகுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோம். எல்லா நம்பரையும் கூட்டினா 3ஆல வகுக்கணும். சரிங்களா? ஸோ 1 2 6 இதை கூட்டணும் அப்படின்னா 9 வருது. 3ஆல டிவிஷன் ஆகும். அப்போ 3ஆலையுமே டிவிஷன் ஆகுது. ஸோ 2ஆலையும் டிவிஷன் ஆகுது, 3ஆலையும் டிவிஷன் ஆகுது. அப்போ கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து 6ஆலையும் டிவிஷன் ஆகும். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்குதா? அடுத்து நம்ம பார்க்க போறது 12ஆம் நம்பர். ஒரு நம்பர் 4ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டா அந்த எண் 12ஆல கண்டிப்பா வகுப்படும். எக்ஸாம்பிளுக்கு 1824 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. இது 4ஆல டிவிஷன் ஆகுமான்னு பாருங்க. 4ஆல டிவிஷன் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்து 4ஆல டிவிஷன் ஆகுமான்னு பார்க்கணும். ஸோ டிவிஷன் ஆகும். 24 டிவிஷன் ஆகும். அதனால 4ஆல டிவிஷன் ஆகும். அதுக்கப்புறம் எல்லா நம்பரையும் கூட்டி 3ஆல வகுக்க முடியுமான்னு பாருங்க. ஸோ கண்டிப்பா 1824 இதை கூட்டணும் அப்படின்னா 15 வருது. 3ஆலையும் டிவிஷன் ஆகும். ஸோ 3ஆலையும் டிவிஷன் ஆகுது, 4ஆலையும் டிவிஷன் ஆகுது. அப்ப கொடுக்கப்பட்ட நம்பர் கண்டிப்பா 12ஆலையும் டிவிஷன் ஆகும். இதோட 2ஆம் நம்பர்ல இருந்து 12ஆம் நம்பர் வரைக்கும் நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்ஸை படிச்சாச்சு. இப்ப எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலுமே இது எந்த நம்பரால டிவிஷன் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். ஸோ இப்போ அந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதாது, கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதனால நம்ம ஒரு 5 கொஸ்டினை டிஸ்பிளேல நுப்பாட்டுறேன். ஸோ அந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சரையுமே நம்மளுக்கு கமெண்ட்ல பதிவிடுங்க. அப்படி நீங்க கமெண்ட்ல பதிவிட்டாதான் உங்களுக்கு இந்த வீடியோல எவ்வளவு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல 13 to 19 வரைக்கும் உள்ள டிவிசிபிலிட்டி ரூல்ஸையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 45 18 இது வந்து 6ஆல டிவிஷன் ஆகுமா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் பண்ணிடுங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து 76 23 இது வந்து 9ஆல டிவிஷன் ஆகுமா அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. தேட் கொஸ்டின் 78 496 இது 8ஆல டிவிஷன் ஆகுமா. ஃபோர்த் கொஸ்டின் 18 320 இது 4ஆல டிவிஷன் ஆகுமா. கடைசி கொஸ்டின் 817072 இது வந்து 11ஆல டிவிஷன் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா கமெண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணிருங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸ் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனல் டுடே எஜுகேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோல 2 to 12ஆம் நம்பர் வரைக்கும் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல 13 to 19 வரைக்கும் நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போட்டுடலாம். ஓகே, தேங்க்யூ.